இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். மனிதர்கள், பூமி, பிசாசு எப்படி உருவாக்கப்பட்டார்கள், எப்படி உருவானார்கள், படைக்கப்பட்டார்கள் அப்படின்றத எல்லாவற்றையும் பார்த்தோம். கணவன் மனைவி எப்படி இருக்குன்றத ஒரு வசனத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மனிதர்கள் எப்படி பாவத்துக்கு உட்பட்டார்கள் என்பதை பார்ப்போம். சரிங்களா? இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வைக்கப்படாதிருந்தார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சுனாவே கணவனும் மனைவியும் தனியாக தான் இருக்கணும். சரிங்களா? அவர்கள் இருவரும் தனியாக இருந்து தன் குடும்பத்தை நடத்தணும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும், ஆனால் தனியாக இருக்கணும். சரிங்களா? அதாவது ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி ஏதேன் தோட்டம் அதில் கொண்டு போய் வச்சு சகலவித நாட்டு மிருகங்களையும் வச்சு சகலவித காய்கறி கனிகள் எல்லாவற்றையும் வச்சு பாதுகாத்து பண்படுத்தி எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள ஒரு பாதுகாவலனாகவும் ராஜாவாகவும் ஆதாமை கொண்டு வச்சார், ராணியை ஏவாளை வச்சார். ஆனால் பாம்பு காட்டு மிருகமா நாட்டு மிருகமா? காட்டு மிருகம். சரிங்களா? பாம்பு உள்ளே வர வரைக்கும் அவரோட ஆதாமோட வேலை சரியாக செய்யலை. பாம்பு உள்ளே வந்துட்டு ஏவாளை வஞ்சிக்குதுன்னா தந்திரமாக போய் சொல்லி ஏமாத்துது. சரிங்களா? அப்படி ஏமாற்றி ஏவாளை அந்த ஏதேன் தோட்டத்து நடுவில் இருக்கிற நன்மை தீமை கனியை சாப்பிட சொல்லுது. அதே மாதிரி ஆதாமுக்கும் சாப்பிட கொடுத்துட்றா ஏவாள். இதனால் சபிக்கப்படுகிறார்கள். பாம்பு, ஆதாம், ஏவாள் மூவரும் சபிக்கப்படுகிறார்கள். என்ன சாபம் அப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவை பார்க்கலாம். சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.